வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். வங்கதேசத்தின் ஜசோர் மாவட்டத்தில் பத்திரிகையாளரும் தொழில் அதிபருமான ராணா பிரதாப் பைராகி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தின் ஜாசோர் மாவட்டத்தில் வசித்து வரும் இந்து சமூகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளரான ராணா பிரதாப் டைனிக் பிடி கபார் என்ற செய்தித்தாளில் பொறுப்பு ஆசிரியராகவும் ஐஸ் தொழிற்சாலை உரிமையாளராகவும் இருந்து வந்தார். நேற்று மாலை சுமார் 5:45 மணியளவில் மோனிரம்பூர் பகுதியில் உள்ள தனது தொழிற்சாலையில் ராணா பிரதாப் பணியில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் அவருடன் பேச வேண்டும் என்று கூறி அவரை வெளியே அழைத்துச் சென்றுள்ளனர். அருகில் உள்ள ஒரு கிளினிக் அருகே சென்றவுடன் அந்த மர்ம கும்பல் ராணா பிரதாப்பின் தலையில் 3 முறை சுட்டது. மேலும் கொடூரமான முறையில் அவரது கழுத்தை அறுத்துவிட்டு தப்பிச் சென்றனர். அதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே அவர் துடிதுடித்து உயிரிழந்தார். கடந்த 20 நாட்களில் மட்டும் வங்கதேசத்தில் 5 இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். கோகேன் சந்திரதாஸ் என்ற தொழில் அதிபர் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டார். அம்ரித் மண்டல் என்ற இளைஞர் அடித்து கொல்லப்பட்டார். திபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் மத நிந்தனை குற்றச்சாட்டின் கீழ் படுகொலை செய்யப்பட்டார். வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மான் IPL தொடரிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரத்தில் அங்குள்ள இந்துக்கள் மீதான இத்தகைய வன்முறைகளையே BCCI முதன்மை காரணமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இப்போது மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை இந்த சம்பவங்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதோடு சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வங்கதேச இடைக்கால அரசை வலியுறுத்தியுள்ளது.